தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் டாக்டர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் தந்தி டிவி ஸ்டுடியோ இணைந்திருப்பவர் கண் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் யஷ்வந்த் ஆர் ராஜகோபால் அவர்கள். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம் சார். உங்களோட பிஸியான ஷெடியூலில் நீங்கள் நம்ம தந்தி டிவி வந்ததுக்கு மிக்க நன்றி டாக்டர். டாக்டர், அடிப்படையில் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஆரம்பத்தில் இப்போ நமக்கு கண் பார்வை தெரியுது, சில பேருக்கு பார்வை தெரியல. நம்ம கண்ணை நாமளே பார்க்கும்போது வெள்ளை கலரில் இருக்குது, அதே நேரத்தில் கருப்பு கலரில் இருக்குது. இது உண்மையிலேயே பார்வை அப்படிங்கிறது எதன் மூலமாக நம்ம கண்ணில் இது ஒர்க் அவுட் ஆகுது, பிரெயினுக்கு அந்த இமேஜஸ் எல்லாம் போகுது? ஓகே, ஸோ இந்த வெள்ளை மொழி அது மோர் ஆஃப் அ ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட், கண்ணோட ஷேப், இந்த ஸ்ட்ரக்சருக்காக. கருவிழின்னு சொல்கிறது மூலமாக தான் இந்த லைட் எனர்ஜி உள்ளே போகிறது. அண்ட் கருவிழி தாண்டி லென்ஸுக்கு அப்புறம் ரெட்டினான்னு சொல்லுவோம், விழித்திரைன்னு. ஸோ இந்த ஐ அப்பேரட்டஸ் மூலமாக லைட் எனர்ஜி உள்ளே நுழையுது. ஸோ லைட் எனர்ஜி இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுறது இந்த ரெட்டினால், விழித்திரை சொல்கிறோம். ஸோ அந்த ஐயோட அப்பேரட்டஸ் கேன் பி கம்பேர்ட் டு யுவர் கேமரா. ஓகே, ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கேமரா நெகட்டிவ்லாம் போட்டு பண்ணுவோம் இல்லையா? எஸ் டாக்டர். அந்த மாதிரி அந்த லென்ஸ் அப்பேச்சர் உள்ள ஃபோக்கஸிங் லென்ஸ் அண்ட் அந்த நெகட்டிவ் பார்வை பார்க்குறது பதியிறது. ஸோ சேம் வே த ஐ ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த ஐயோட விஷுவல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறினதுக்கப்புறம் ஆப்டிக் நர்வ் மூலமாக இட் டேக்ஸ் இட் டு த பிரெயின். ஓகே, ஸோ ஒரு கண்ணுக்கும் தனியாக கேப்சர் பண்ணிவிட்டு ரெண்டும் மர்ஜ் ஆகி இந்த 3D எஃபெக்ட்னால நமக்கு அந்த பார்க்கும்போது 200 டிகிரிஸ் ஓட வைட் ஃபீல்டு நமக்கு தெரியும் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். அது மர்ஜ் ஆகி பிரெயினுக்கு போகுது. ஸோ ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க டாக்டர். இப்போது ஒரு கண்ணு தெரியல, ஒரு கண்ணு தெரியுது அப்படின்னா எத்தனை டிகிரி நமக்கு கவர் ஆகும்? நம்ம பிரெயினில் அந்த இமேஜ் போகிறது எத்தனை டிகிரி? ஸோ யூஸ்வலாக இந்தோட 150 டிகிரிஸ் தான் வரும் யூஸ்வலாக. ஓகே, ஸோ அந்த ஒரு இதோட இது இருக்காது, பைனாக்குலாரிட்டி இருக்காது. ஓகே, 3D இமேஜ் இருக்காது. ஸோ அந்த டெப்த் பர்செப்ஷன் சொல்கிறோம். இப்போ ஒரு விஷயம் பார்த்தோன்னா அது எவ்வளோ தள்ளி இருக்குது, அந்த ஒரு ஃபைனர் இது மிஸ் ஆகும். ஓகே, பட் மற்ற எல்லா இதுவும் ஒரு கண்ணோட மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, அண்ட் ஐ பவர் இட் இஸ் மெஷர்ட் இன் டயாப்டர்ஸ். ஓகே, எப்படி ஹீட் நம்ம டிகிரிஸ் செல்சியஸில் சொல்கிறோமோ, எஸ். ஸோ ஒரு கண்ணோட டோட்டல் பவர் ஷுட் பி 60 டயாப்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த 60 டயாப்டர்ஸ் ஜாஸ்தி ஆகும்போதோ கம்மி ஆகும்போதோ அதுக்கு உண்டான கிளாஸஸ் கொடுத்து வி ட்ரை டு கெட் இட் டு தட் 60. ஓகே, இதுதான் அந்த சயின்ஸ் பிஹைண்ட் விஷன். ஓகே, ஓகே, கண்ணோட அளவு சின்னதாக இருக்கும்போது யூஸ்வலாக இட் இஸ் லெஸர் தென் 60. ஓகே, ப்ளஸ் பவர் கொடுப்போம். கண்ணோட அளவு பெருசாக இருக்கும்போது கிட்ட பார்வை, மைனஸ் பவர் கொடுத்து. ஸோ அது மோர் ஆஃப் அ ஃபிசிக்ஸ் கைண்ட் ஆஃப் திங். வெரி நைஸ் டாக்டர். ரொம்ப ரொம்ப அழகாக நல்லா தெளிவாக சொன்னீங்க டாக்டர். டாக்டர், இப்போ நீங்கள் ரெட்டினாவை பற்றி நீங்கள் சொன்னீங்க. ரெட்டினா பாதிப்படையாமல் இருக்க நாம் என்ன செய்யணும்? யாருக்கெல்லாம் ஈஸியாக பாதிப்படையுது? ஓகே, ஸோ ரெட்டினா இட்ஸ் என்ன சொல்கிறதுனா இட்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த பிரெயின் சொல்லுவோம். ஐஸ் ஆர் விண்டோஸ் ஆஃப் த பிரெயின் சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ரெட்டினா இட் கன்வர்ஜஸ் இன் டு த ஆப்டிக் நர்வ் அண்ட் டைரக்டாக இட் இஸ் இன் கனெக்ஷன் வித் த பிரெயின். ஓகே, ஸோ யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்குன்னு நீங்கள் கேட்டது? எஸ் டாக்டர். ஒன்று ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ஓகே டாக்டர். இப்போ அப்பாக்கோ தாத்தாக்கோ ரெட்டினல் டிட்டாச்மெண்ட்னு, ஓகே, இந்த ரெட்டினாவே பாதியாக கிழிஞ்சிடும் சில பேருக்கு. ஒரு சின்ன ஹோல் ஓகே, அந்த ஹோல்னால அது அப்படியே பிரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் தேர் அட் அடட் ரிஸ்க். ஓகே, அண்ட் கண்ணாடி பவர், மயோப்பியா ஜாஸ்தியாக இருந்ததுன்னா, ஓகே, இப்போது நான் சொன்ன மாதிரி 60 டயாப்டர்ஸ் இருந்தது சொன்னேன் இல்லையா? எஸ் டாக்டர். லாங்கர் ஐஸ் வில் பி மோர் தின்னர். ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்தால் எப்படி தின் ஆகுதோ, ஓகே, ஸோ ஐ தின் ஆகும்போது அவங்களுக்கு இந்த ரெட்டினால சின்ன ஹோல்ஸ் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தியாக. ஓகே, ஸோ தே ஆர் அட் மோர் ரிஸ்க். ஸோ கண்ணாடி பவர் ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் பார்த்துட்டு இருக்கணும். ஓகே, அண்ட் வேறு விதமான ரெட்டினல் ப்ராப்ளம்ஸ், ஏஜ் ரிலேட்டட், ஓகே, டயபெட்டிக், ஹைப்பர்டென்சிவ். ஸோ அதனால அந்த பிளட் ஃப்ளோ பாதிப்படையும் போது ரத்த ஓட்டம் கட்டாகிறதுனால ரெட்டினோபதி. ஓகே, அண்ட் ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜென்ரேஷன் சொல்லுவோம். வயசானவங்களுக்கு அந்த விட்டமின்ஸ் சில இதெல்லாம் குறைபாடு இருக்கும்போது அகெயின் விஷன் குறையும். ஓகே, ஸோ இதெல்லாம் இயர்லி செக்அப் பண்ணாலே நம்ம இது பண்ணலாம். ஓகே, ஏதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் இருந்தால் வி ஆஸ்க் தெம் ஃபார் அ மோர் ஃப்ரீக்வெண்ட் செக்அப். ஓகே, டயபெட்டிக் ஹைப்பர்டென்சிவ் இருக்கவங்களுக்கு கட்டாயமாக இயர்லி ஒன்ஸ் கண்ணில் அந்த டைலட்டேஷன் சொல்லுவோம், மருந்து போட்டு வி சீ இட் த்ரூ அ பிகர் விண்டோ.
டாக்டர் இப்போ நீங்கள் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டை பற்றி சொன்னீங்க. இப்போ யாரை பார்த்தாலும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அபவ் 40னா சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி சர்வ சாதாரணமாக சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரெட்டினா பாதிப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கா நார்மல் பர்சன்ஸை விட? எஸ். ஸோ உடம்புல பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆக்சிஜன் ஹங்க்ரி டிஷ்யூஸ், ஆக்சிஜன் அதிகமாக தேவைப்படுற டிஷ்யூ வந்து கிட்னி அண்ட் ரெட்டினா. ஓகே. ஸோ இது என்ன ஆகுன்னா அந்த பிளட் வெசல்ஸில் அந்த எக்ஸ்ட்ரா சுகர் வந்து கொஞ்சம் ஒட்டிக்கிறது இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொஞ்சம் அரிச்சு விட்டு அங்கங்கே ஸ்மால் லீக்கேஜஸ் உண்டாகும் ஆல் ஓவர் த பாடி. ஓகே. ஸோ இது ரெட்டினாவில் வந்து இந்த டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த போதுமான அளவு பிளட் டசன்ட் கோ அண்ட் ரீச் த ரெட்டினா, அங்கங்கே லீக் ஆகும்போது. ஓகே. ஒரு மரத்துக்கு ஹோஸ் பைப்பில் தண்ணி போது அங்கங்கே ஓட்டை வந்து வெளில வரும்போது நெட்டு அமௌண்ட் ஆஃப் டிஷ்யூ நியூட்ரியன்ட்ஸ் போய் சேர்றதில்ல. ஸோ அப்போ அந்த நேரத்தில் வந்து இந்த ரெட்டினா வந்து என்ன ஆகும்னா அப்நார்மல் பிளட் வெசல்ஸ், ஓகே, தனக்கு உண்டான பிளட் வெசல்ஸை தானே கிரியேட் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே. ஸோ அது அகெயின் இட் இஸ் அப்நார்மல் பிளட் வெசல்ஸ் விச் கேன் அகெயின் பர்ஸ்ட். ஸோ பிளட் லீக்கேஜ் அந்த இதெல்லாம் வந்து இட்ஸ் மோர் ப்ரோன் ஃபார் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். ஓகே டாக்டர், இப்போ அந்த மாதிரி ரெட்டினால ஒரு ட்ரபிள் வந்தால் நீங்கள் அதை எப்படி சரி செய்வீங்க? ஓகே. ஸோ இந்த ரெட்டினாக்கு முன்னாடி விட்ரியஸ்ன்னு ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அதில் வந்து சில ஃபேக்டர்ஸ் இருக்கும், வாஸ்குலர் எண்டோத்திலியல் க்ரோத் ஃபேக்டர்ஸ் சொல்லுவோம். அது வந்து இந்த பிளட் லீக் ஆகிறதோ அந்த அப்நார்மல் பிளட் வெசல்ஸ் வளர்கிறதுக்கோ உண்டான விஷயங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸில். ஓகே. ஸோ அதிகமான அளவில் ஆல்ரெடி பிளட் லீக் ஆகிடுச்சு, பார்வை விஷனுக்கு தேவையான இடத்துல அந்த பிளட்டெல்லாம் வந்து தேங்கி நின்று குளம் மாதிரி நமக்கு மறைக்குதுங்கும்போது இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். ஓகே. ரெட்டினல் இன்ஜெக்ஷன்ஸ். ஸோ அந்த ஆன்டி-VEGF சொல்லுவோம், வாஸ்குலர் எண்டோத்திலியல் க்ரோத் ஃபேக்டர் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ். ஓகே. ஸோ அது நியூட்ரலைஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளட் லீக் ஆகுது, விஷன் பிளர் ஆகுது, எல்லாமே வந்து ரெக்டிஃபை ஆகும். ஓகே. பட் ஜென்ரலி அதோட ஷெல்ஃப் லைஃப் ஒரு 2 months தான் இருக்கும். இட்ஸ் எ டெம்பரரி ஃபஸ்ட் எய்ட் மாதிரி. ஓகே. ஸோ அதை மேற்கொண்டு நம்ம லேசர் மூலமாகவோ இல்லை சம்டைம்ஸ் மல்டிபிள் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாகவோ நம்ம பண்ணிவிட்டு பிளட் லெவல்ஸை வந்து சீராக வச்சுக்கிறது. ஓகே. இட் இஸ் அ பர்மனெண்ட் ட்ரீட்மெண்ட். பிளட் சுகர் லெவல்ஸ். ஓகே டாக்டர். ஸோ அதுதான் பெர்மனெண்ட் இல்லை? ஆமாம். அண்ட் நம்ம கண்ணுக்கு என்ன தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் பிபி சுகர் அந்த அண்டர்லைங் பெத்தாலஜி, ஓகே, மூல காரணம் என்னவோ அதை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது தான் இஸ் த பிகர் ட்ரீட்மெண்ட். சிறந்த வழியில் டாக்டர். டாக்டர், இப்போ நிறைய பேருக்கு வந்து ஐ லிட்டில் கட்டி வருதுங்க டாக்டர், அவ்வளோ சீக்கிரமாகவும் போகிறதில்ல. சில பேருக்கு சில மாதங்கள்லாம் இருக்குது. ஐ லிட்டில் கட்டி வர காரணம் என்ன? வந்தால் என்ன செய்யணும்? அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியுமா? வராமல் தடுக்க முடியுமா? ஸோ இந்த லிட் மார்ஜின்ஸில் சில மெய்போமியன் கிளாண்ட்ஸ்னு அந்த ஆயிலை சுரக்கக்கூடிய சில கிளாண்ட்ஸ் இருக்கும். அது ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் த டியர் ஃபில்ம். ஸோ நம்ம டியர் ஃபில்மில் வந்து அவுட்டர் மோஸ்ட் இது வந்து எண்ணெய் இருக்கும், அது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு அது இயற்கையோட ஓன் கைண்ட் ஆஃப் மெக்கானிசம். ஸோ அந்த ஆயில் வர இடத்துல இந்த டியூப்ஸ் அங்கங்கே அடைச்சி போச்சுன்னா வெளியே வர வேண்டிய ஆயில் அப்படியே உள்ளே தேங்கி நின்று இட் பிகம்ஸ் பாயில் மாதிரி, ஒரு கட்டி மாதிரி வந்துடுது. ஓகே டாக்டர். ஸோ இந்த ஆயில் வந்து இட் அட்ராக்ட்ஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ். ஓகே. ஸோ அந்த பாக்டீரியாவுக்கு வந்து அது இமீடியட்டாக அது அட்டாக் பண்ணும். அப்போது அந்த கக்கட்டி, சூடு கட்டின்னு சொல்லுவோம், வலி வரும். ஸோ ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா அந்த ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட்ஸ், ட்ராப்ஸ், சம்டைம்ஸ் டேப்லெட்ஸ் போட்டால் தான் அது ரெக்டிஃபை ஆகும். ஓகே. கூட ஹாட் ஃபார்மெண்டேஷன் சொல்லுவோம், ஹாட் ஜெல் பேக்ஸாக இருக்கலாம், சுடுதண்ணி ஒத்தடம் இருக்கலாம். ஸோ அது பண்ணும்போது ஹீட் ஜென்ரலி இன்வைட்ஸ் மோர் பிளட் வெசல்ஸ். ஓகே. இந்த நேச்சுரல் இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று, இந்த சில பேரில் வந்து அந்த ஆயில் ஜாஸ்தியாக இருக்கும், ஆயிலோட திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணணும் லிட் மார்ஜின்ஸை. ஓகே டாக்டர். அதுக்குன்னு சில சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ லிட் ஹைஜீன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட் ஹேண்ட் வாஷிங், ஓகே, மண்ணில் அதெல்லாம் விளையாடும்போது கண்ணை தொடும்போது அங்கே இருக்கிற இன்ஃபெக்ஷன் இங்கே வரும், அது கட்டி வரும். ஓகே. சில பேருக்கு வந்து கண்ணாடி போட வேண்டிய ஒரு சின்ன அறிகுறியாக கூட இருக்கலாம். ஓகே. விஷன் கொஞ்சம் கிளியராக இல்லாதனால கண்ணை தேய்ச்சி பார்ப்பாங்க. அப்போது அகெயின் அந்த கட்டி அந்த இதெல்லாம் வரலாம். ஓகே. அண்ட் இந்த லிட் ஹைஜீன், இந்த சுடுதண்ணி ஒத்தடம், ஓகே, இது ப்ரிவெண்ட் பண்ணும் ரெக்கரன்ஸு. ஓகே. ஓகே.
டாக்டர் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஐலிட்டில் ஒரு கட்டி வந்ததுன்னா அவசியம் நாம் ஒரு மருத்துவரை தான் பார்க்கணுமா, அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஹாட் வாட்டரில் நம்ம கொஞ்சம் அப்படியே அந்த ஒத்தலம் கொடுக்கறது, இல்லைனா ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன் ஏதாவது இருக்கா? சுடுதண்ணி ஒத்தடம் அண்ட் லிட் ஹைஜீன் ஓரளவுக்கு செல்ஃப் ரிசால்விங் ஆகிடும். ஓகே, இம்யூனிட்டி நல்லா இருக்குது, குழந்தைங்களுக்குலாம் இதாகிடுச்சுன்னா தானே சரியாயிடும். பாடியோட ஓன் இம்யூன் மெக்கானிசமில் சரியாலைங்கிற பட்சத்தில் ஓவர் த கவுண்டரில் வாங்குறது நாட் அட்வைசபிள். ஓகே, ஏன்னா ஆன்டிபயோட்டிக்குங்கும்போது என்ன ஆன்டிபயோட்டிக், அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எது சேஃப், ஓகே, அண்ட் டேப்லெட்ஸ் டோசேஜ் இதெல்லாம் வந்து டாக்டரை பார்த்து அண்ட் அசோசியேட்டட் விஷன் கண்ணாடி எதாவது போடணுமா அதெல்லாம் பார்க்கணும். ஓகே, அண்ட் ஃபியூ மந்த்ஸுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த ஆயிலை சுற்றி ஒரு கேப்சூல் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ஓகே, இந்த ஸ்டேஜில் தே வில் நாட் ரெஸ்பாண்ட் டு மெடிசின்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அவங்களுக்கு வி நீட் டு டூ அ ஸ்மால் ப்ரொசீஜர். ஓகே, அது உள் வழியாக வி ஜஸ்ட் மேக் அ ஓப்பனிங் அண்ட் அதை எடுத்துருவோம் அப்படியே சர்ஜிக்கலாக வழி. ஓகே, ஒரு 5 minutes சர்ஜரி இதுதான். ஓகே. அந்த மாதிரி கட்டி வந்தவங்க அதை காம்ப்ளெக்ஸ் ஆக்காமல் இருக்க என்ன செய்யணும் டாக்டர்? ஏர்லியாகவே சீக் பண்ணணும். ஓகே, கண்ணை பொறுத்தளவுக்கு மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஏர்லி டயக்னோசிஸ், ஏர்லி ஸ்க்ரீனிங், ஓகே, இந்த வருமுன் காப்போம்பாங்களே அந்த ஏர்லி இது வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, சீக்கிரமாகவே அதை பார்த்து இது பண்ணிட்டோன்னா அதை காம்ப்ளிகேட் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஓகே டாக்டர். டாக்டர் இப்போ நீங்கள் கிளாஸஸ் பற்றி சொன்னீங்க. சின்ன பசங்கள்லாம் சர்வசாதாரணமாக இப்போ கிளாஸஸ் போட்டிருக்காங்க டாக்டர், கண்ணாடி போட்டிருக்காங்க. எதனால் அந்த மாதிரி ஆகுதுங்க டாக்டர்? ஓகே, ஸோ நியர் விஷன் தொடர்ந்து அவங்க கிட்ட பார்வையிலேயே இருக்க, இப்போ செல்ஃபோனோ இல்லை கேட்ஜெட்ஸோ அதிக நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கண்ணாடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஸோ யூஸ்வலாக வந்து வி அட்வைஸ் 1 hour ஆஃப் அவுட்டோர் ஆக்டிவிட்டி ஒரு நாளுக்கு. ஓகே, ஸோ சில பேஷண்ட்ஸ்ட்டு என்ன கேம்ஸ் விளையாடுறீங்கன்னா அவங்க இந்த வீடியோ கேம்ஸ் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இது ஜாஸ்தி ஆகிடுச்சு. நம்ம காலத்தில் அந்த கேம்ஸ்னால் என்ன கேம், அவுட்டோர் கேம்ஸ் சொல்லுவோம். ஸோ கம்பல்சரி அவுட்டோர் ஆக்டிவிட்டி பண்ணும்போது இட் ஹேஸ் அ ப்ரிவென்டிவ் எஃபெக்ட். ஓகே, இந்த கண்ணாடி இது பண்ணும்போது. அண்ட் நியர் இது பண்ணும்போதும் வந்து ஆல்டர்னேட்டிங் டிஸ்டன்ஸ் அப்பப்போ தூரத்தோட அழகு, இயற்கையோட அழகு அப்பப்போ பார்க்கும்போது இட் ஹேஸ் அ ப்ரிவென்டிவ் எஃபெக்ட். ஓகே, இது ஒன்று. இன்னொன்று, பழைய காலத்தில் நிறையா டெஸ்டிங்க்கு அவ்வளவு இது பண்ண மாட்டாங்க. ஓகே, இந்த ஸ்கூல் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் அந்த மாதிரி நிறையா பேரண்ட்ஸும் வந்து கருத்தாக இப்போலாம் கூப்பிட்டு போகிறாங்க. ஓகே, ஸோ ஏர்லி டயக்னோசிஸ் மினிமம் பவருக்கெலாம் கூட இப்போ போடுறோம். முன்னெல்லாம் அந்தளவுக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க, ரொம்ப குழந்தைங்க சொன்னால் தான் கூப்பிட்டு போவாங்க. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த அதர் ரீசன்ஸ் நிறைய பேர் கண்ணாடி போடுறதுக்கு. அண்ட் வேறு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்லி ஓசோன் டெப்ளீஷன் இஸ் cited to be one of the reasons for increased glasses. And glasses power ஜாஸ்தியாகிறது கூட இந்த லேட்டாக தூங்குறது, ஓகே, இந்த சர்க்காடியன் ரிதம்னு சொல்லுவோம், நம்ம தூங்குறது எந்திரிக்கிறது, அதில் குளறுபடிகள்னால கூட வருதுன்னு சொல்கிறாங்க. நிறைய தியரிஸ் இருக்குது. ஓகே, பட் இன்ட்ரெஸ்டிங்லி இந்த கிளாஸஸ் போடணுங்கிற பட்சத்தில் ஃபுல் டைம் போடணும். இந்த வளர்கிற வயசில் ரெகுலராக அந்த 3 to 4 months 6 months மருத்துவரோட ஆலோசனைப்படி எப்பப்போ ரிவ்யூக்கு போகணுமோ போய் பார்க்கணும். ஓகே, இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்போ ட்ராப்ஸ்லாம் இருக்குது சார். அப்படிங்களா டாக்டர்? ஓஹோ. ஸோ பார்வையை குறைக்கிறதுக்கு ட்ராப்ஸ் இல்லை. ஓகே. ஸோ டாக்குமெண்டட் ப்ரோக்ரஷன் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வரும்போது இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கும்போது அதுக்குன்னு நைட் டைம் யூசேஜுக்கு சில ட்ராப்ஸ் இருக்குது. ஓகே. அட்ரோபின் டைல்யூட்டட் அட்ரோபின் ட்ராப்ஸ் இருக்குது. ஓகே. அண்ட் அதை தாண்டியும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்குன்னு ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்குது. ஓகே. ஓகே. இந்த பவர் மேற்கொண்டு ஜாஸ்தி ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஓ, ஸோ அந்த பார்வை குறைபாடு வந்து மேற்கொண்டு அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு ட்ராப்ஸ் மூலமாகவே அதை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம்ல டாக்டர்? பட் பழைய விஷன் வருமா அப்படின்னா வராது இல்லைங்க டாக்டர்? அது ஜென்ரலாக இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகே. அதே குழந்தைங்களுக்கு சில பேருக்கு வந்து 90% வந்து மைனஸ் பவர் கிட்ட பார்வை தான் வரும். ஓகே. 10% ஆஃப் தெம் வில் ஹேவ் ப்ளஸ் பவர். ஓகே. இந்த ப்ளஸ் பவர் வரும்போது அந்த 13-14 இயர்ஸ் வரும்போது அது நியூட்ரலைஸ் ஆகிட்டு கண்ணாடி இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓ, ஓகே. ஆனால் அது ரொம்ப நம்ம சொல்கிறது இல்லை, ஏன்னா அவங்க ஃபாலோஅப்புக்கோ இதுக்கோ வரமாட்டாங்கன்னு சொல்லி. ஓகே. அண்ட் யூஸ்வலாக ஜாஸ்தி தான் ஆகும். 2021 வந்து யூஸ்வலாக இட் கண்ட்ரோல் ஆகிடும் ஒரு மாதிரி. த ஐ இஸ் சப்போஸ் டு பி கம்ப்ளீட்லி மெச்சூர். அந்த முழுசாக வளர்ந்தது அப்போ தான் வி டேக் தம் ஃபார் லாசிக் ஆர் எனி அதர் சர்ஜரிஸ். ஓகே. ஸோ இந்த சக்ஸஸ் ஜாஸ்தியாக்கிறதுக்கு டாக்டர் இப்போ எல்லாருடைய கண்ணும் லாசிக்கு தகுதியான கண்ணா, அல்லது நீங்கள் ஒரு சில பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்து இந்த கண்ணில் தான் லாசிக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவீங்களா? எல்லாரும் தே ஆர் நாட் ஃபிட் கேண்டிடேட்ஸ். ஓகே. அவங்களோட பவர் எவ்வளோன்னு பார்ப்போம். அந்த பவருக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கான போதுமான ஸ்ட்ரென்த்து அந்த கார்னியா கருவழியில் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே.
சில பேரோட கருவழி ரொம்ப தின்னாக இருக்கும். அப்போது நம்ம சர்ஜரி பண்ணுறது மூலமாக இருக்கிற பிரச்சனை இன்னும் பெருசாகிடும். ஓகே டாக்டர். எக்டேசியா சொல்லுவோம். ஓகே. ஸோ அந்த கார்னியா வீக் ஆகிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு மேஜர் விஷன் ப்ராப்ளம் ஆகிடும். ஓகே. ஸோ ஒரு சில பேருக்கு லாசிக் தகுந்தது அல்ல. ஓகே. இப்போது வேறு சில ட்ரீட்மெண்ட்ஸ்லாமும் இருக்குது. ஐசிஎல்னு சொல்லுவோம். ஸோ கண்ணுக்குள்ளே ஒரு லென்ஸ் வைப்போம். ஓகே. இந்த கேட்ராக்ட் பண்ணிட்டு வைக்கிற லென்ஸ் இல்லை, அதுக்கு கொஞ்சம் மேலே. ஓகே. இந்த பாப்பான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அதுக்கு ஜஸ்ட்டு பின்னாடி அதை கிளிப் பண்ணுவோம். ஓகே. தின் கார்னியாஸ் இருக்கவங்களுக்கு அது பண்ணலாம். ஓகே. அதுவும் எல்லாருக்கும் பண்ண முடியாது. அந்த ஒரு ஸ்கேன் இருக்குது. ஓகே. கார்னியா ஸ்கேன். கண்ணோட அளவு கரெக்டாக இருக்கா, உள்ள லென்ஸ் வைக்கணும்னா அதுக்கு உண்டான ஸ்பேஸ் இருக்கா. ஓகே. ஸோ அந்த பென்டகேம்னு இட்ஸ் லேட்டஸ்ட் ஸ்கேன். ஓகே. அந்த ஸ்கேன் பண்ணோன்னா வி கேன் சீ ஹூ இஸ் சேஃப். ஒரு சில பேருக்கு கண்ணாடி போடுறதே பெட்டர்னு தோணும். கண்ணாடி அண்ட் கான்டாக்ட் லென்ஸ் அதுவே சேஃப்னு தோணும். டாக்டர், இப்போ நீங்கள் வந்து கேட்ராக்ட் பற்றி சொன்னீங்க. கேட்ராக்ட் அப்படின்னா என்ன டாக்டர்? ஓகே. இப்போது லென்ஸ் இப்போ கண்ணாடி போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி கிளியராக இருக்கும் நம்மளோட நேச்சுரல் லென்ஸ். ஓகே. இப்போது பார்வைக்கு முக்கியமாக 3 விஷயங்கள் வந்து, ஒன்று கருவழி, நடுவில் லென்ஸ், பின்னாடி ரெட்டினா. ஓகே. ஸோ அந்த லென்ஸ் வந்து பளிங்கு மாதிரி இந்த மாதிரி கிளியராக இருந்ததுன்னா விஷன் கிளியர் ஆகும். ஓகே. அது ஒரு சில பேருக்கு வந்து இந்த டிரான்ஸ்லூசன்ட் கிளாஸ் சொல்கிறோம் இல்லையா, ஒப்பேக்கா. எஸ் டாக்டர். புகை மண்டலமாக ஆகிடும் அது. ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது பார்வை மறைக்க ஆரம்பிச்சிது. யூஸ்வலாக 40 இயர்ஸ்க்கு மேலே வரும்போன்னு சொல்லி நிறைய பேருக்கு. ஓகே. பட் இட் கேன் கம் அட் அ ஏர்லியர் ஏஜ் ஆல்சோ. ஓகே. பட் ரேர். ஓகே. இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொல்லுவோம். யார் யாரெல்லாம் வெளியில் சூரிய ஒளியில் அதிக நேரம் செலவிடுறாங்களோ தே ஆர் அட் இன்க்ரீஸ்ட் ரிஸ்க் ஆஃப் கேட்ராக்ட். ஓகே. விவசாயிகளாக இருக்கட்டும், வெளியில் அந்த டோர் டெலிவரி நிறைய வெயிலில் சுற்றுறவங்களா இருக்கட்டும், கொரியர் பாய்ஸ், ஓகே, அவங்கள வந்து தே ஆர் அட் மோர் ரிஸ்க். ஏன்னா வந்து கேட்ராக்டுக்கு முக்கியமான இது வந்து ஒன்று ஏஜ். ஓகே. அதர் இஸ் யூவி ரேஸ். ஓகே. சூரிய கதிர்களில் வந்து அந்த மார்னிங் 10 to 4 மேக்ஸிமம் ஹீட் இருக்கும்போது அந்த யூவி ரேஸ் தான் வந்து கேட்ராக்டை இன்சைட் பண்ணுது. ஓகே. ஸோ ப்ரூவன் ஃபேக்டர் டு டிலே கேட்ராக்ட் இஸ் சன்கிளாஸஸ். ஓகே டாக்டர். இந்த மிடில் ஏஜ்லேயே சன்கிளாஸஸ் வெயிலில் போகும்போது சன்கிளாஸஸ் போட்டுக்கிற பழக்கம் ஒரு டெய்லி ஹேபிட்டாக இருக்கும்போது கேட்ராக்டை நம்ம அவாய்டோ டிலேயோ பண்ணலாம் நம்ம. ஒண்டர்ஃபுல் டாக்டர். டாக்டர், இப்போ சுகர் இருக்கிறவங்களுக்கு கேட்ராக்ட் சீக்கிரம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கா? ஆமாம். சுகர், பிபி மெடிசின்ஸ் போடுறவங்களுக்கு அண்ட் ஏதாவது ஒரு விதமான ஸ்டிராய்ட்ஸ் டேப்லெட்ஸாவோ இல்லை ஸ்டெராய்ட்ஸ் எதாவது இருக்கும்போது தே ஆர் அட் ரிஸ்க், இன்க்ரீஸ்ட் ரிஸ்க் ஆஃப் கேட்ராக்ட். இந்த டிரான்ஸ்பரண்டாக இருக்க லேயர் க்ளவுடி ஆகிடும். ஓகே. ஆக்சுவலாக கேட்ராக்ட்டுங்கிறது வந்து மீனிங் வந்து வாட்டர் ஃபால்னு. வாட்டர்ஃபால். ஓகே. தட் இஸ் த ஆக்சுவல் க்ரீக் மீனிங். ஓகே. வாட்டர் ஃபால்குள்ளேருந்து நம்ம நிற்கும் போது வெளியில் தெரிய மாட்டேங்குது இல்லையா? ஆமாம் டாக்டர். ஆமாம், ஒரு புகை மண்டலம் மாதிரி இருக்கும். அந்த இதில் தான் சயின்ஸில் தான் அதுதான் இதில் கொண்டு வந்தாங்க பேரை. ஓகே. ஸோ பட் இட்ஸ் ரெக்டிஃபைபிள் த்ரூ அ சிம்பிள் சர்ஜரி. ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட முடியுங்களா டாக்டர்? ஒரு சில சிம்டம்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சி உஷாராயிட முடியுமா, காம்ப்ளெக்ஸ் பண்ணாமல்? யா ஆரம்பத்தில் வந்து விஷன் குறையிறது ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ். விஷன் குறையிறதுக்கு முன்னாடியுமே வந்து கிளேர் வந்து நிறைய பேருக்கு வரும். கண்ணு கூசுறது, நைட் டைம் வண்டி ஓட்டும்போது அதிகப்படியாக கண்ணு கூசுறது, ஹெட்லைட் பார்த்தா ஒரு லைட் பார்த்தா ஒரு 3-4 லைட் மாதிரி தெரியுறது. ஓகே. இந்த மாதிரி ஏர்லியர் சிம்டம்ஸ் சில பேருக்கு வரும் விஷன் குறையிறதுக்கு முன்னாடி. ஓகே. அதில் நம்ம இது பண்ணலாம். டாக்டர், இப்போ ஆரம்பத்திலேயே ஒரு கண் மருத்துவர்கிட்ட இந்த கேட்ராக்ட் சம்மந்தமாக வர்றவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவீங்க? இல்லை அப்படின்னா அதை கொஞ்சம், அதாவது முத்த விட்டுட்டு இன்க்ரீஸ்ட் அந்த ரொம்ப எனக்கு பார்வை மறைக்குதுங்க அப்படின்னு சொல்லி வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க? ஓகே. முத்தி போனவங்களுக்கு ஆஸ் early as பாசிபிள். ஒரு பிபி, சுகர், ஒரு இசிஜி ஜென்ரல் இவாலுவேஷனுக்கு அப்புறம் வி டேக் தம் ஃபார் சர்ஜரி. ஓகே. சர்ஜரிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த இது அனஸ்தீஷியா இன்ஜெக்ஷன்லாம் கொடுக்குறதில்ல. இப்போ ட்ராப்ஸ், அனஸ்தீஷியா ட்ராப்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ ட்ராப்ஸ் போட்டு ஒரு 5-10 மினிட்ஸில் சர்ஜரி முடிச்சிடுறோம். மோஸ்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் தே கேன் கெட் பேக் இமீடியட்லி நெக்ஸ்ட் டேலேருந்து. ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸில் கேட்ராக்ட் அன்லெஸ் அந்த கேட்ராக்ட்னால விஷன் குறைஞ்சால வழியே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. ரெகுலர் ரிவ்யூக்கு வந்தாலே போகிறோம். ஓகே. ஸோ 40-50 வயசுக்கு அப்புறம் தலைமுடி நிறைக்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் கேட்ராக்ட் ஏதாவது ஒரு சின்ன பர்சன்டேஜில் இருக்கும். ஓகே. ஸோ கேட்ராக்ட்னால எல்லாருக்கும் பார்வை குறையணும் இல்லை. ஓகே. ரெகுலர் ரிவ்யூக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் டாக்டரோட. வெரி நைஸ் டாக்டர். டாக்டர், இப்போ பொதுமக்கள் நம்மக்கிட்ட நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து சென்னையிலேருந்து பவித்ரா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அதாவது வந்து அடிக்கடி தலைவலி வருவதால் மருத்துவர் வந்து போய் கண் மருத்துவரை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதற்கும் அதுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்குறாங்க. ஓகே. காமனாக வந்து கிளாஸஸ் போடுறது, அதுலேயும் குறிப்பாக வந்து சிலிண்டர் பவர் சொல்லுவோம். ஓகே. அதை
பவர் தட்டுப்பாடு இருக்கும்போது அது கண்ணாடி போட்டு கண்ணுக்கு அது சௌரியம் பண்ணி கொடுக்காம அந்த கண்ணு அதை சுருக்கி சுருக்கி பார்க்கும்போது ஸ்ட்ரெயினால் காமனாக ஹெட்டேக் வரலாம். ஓகே. ஸோ ஒரு சிம்பிள் கிளாஸஸ் கேன் ஹெல்ப் தம் ஃப்ரம் த ஹெட்டேக். ஓகே. இன்னும் அட் அ சீரியஸ் லெவல் கண்ணுக்கும் மூளைக்கும் இருக்கிற பாதையில் ஏதாவது அழுத்தம், ஓகே, தலையில் ஏதாவது கட்டியவோ, ஓகே, உள்ளே வேறு ஏதாவது இமேஜிங் எம்ஆர்ஐ எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம். ஒரு சிம்பிள் ஐ செக்கப்பில் அந்த கண்ணு நரம்பு நல்ல வீக்கம் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதை பார்த்தாலே நம்ம வந்து வி கேன் அட்வைஸ் தெம் ஃபார் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ், நியூரோ ஒரு கன்சல்டேஷன். அண்ட் மோர் காமன் திங் ஹெட்டேக் வந்து 90% ஆஃப் ஹெட்டேக் வந்து மைக்ரைன் ஆர் டென்ஷன் ஹெட்டேக். ஓகே. ஒற்றை தலைவலி சொல்லுவோம் இல்லையா? எஸ் டாக்டர். ஸோ அது அசோசியேட்டடாக தான் இருக்கும் ஜென்ரலாக. ஓகே. ஸோ அது வந்து பிரைட் லைட் சவுண்ட் அதெல்லாம் வந்து ட்ரிகர் மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அது கண் பார்த்துடணும். பார்த்ததுக்கப்புறம் மோஸ்ட்லி வி சென்ட் தம் பேக் டு அ ஃபிசிஷியன். ஓகே. ஓகே டாக்டர், அடுத்ததாக செங்கல்பட்டுலேருந்து ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அமல் என்கிறவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, அலுவலகத்தில் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது எங்களுக்கு கண் எரிச்சல் வருது. மேபி அந்த கம்ப்யூட்டர் பார்க்குற அந்த வேலை செய்வாங்க போல இருக்குது, பட் அந்த கண் எரிச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நேச்சுரலாக அதுவே சரியாயிடுமா அல்லது இது வந்து பிரச்சனைக்குரிய விஷயமா டாக்டர்? மோஸ்ட் காமன் திங் இஸ் ட்ரை ஐ. ஓகே. ஸோ நம்ம அந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் பார்க்கும்போது நம்மளை அறியாமல் கண் சிமிட்டுறதை குறைஞ்சிரும். ஓகே டாக்டர். கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், லாங் ட்ரைவாக இருக்கட்டும், நம்ம ஒரு ஆர்வமாக படிக்கிற ஒரு புக்காக இருக்கட்டும், நம்மளை மறந்து வி டோன்ட் பிளிங்க் இனஃப். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ட்ரைனஸ் வந்துடும். ஓகே. ஸோ அலுவலகத்தில் அவங்க மும்முரமாக வேலை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஈவினிங்குள்ளே அந்த ட்ரைனஸ் ஜாஸ்தி ஆகிட்டு அந்த கண் எரிச்சல், சிவப்பு அது இருக்கலாம். ஓகே. another திங் இஸ் நேச்சர் ஆஃப் ஜாப். சம்டைம்ஸ் வந்து அந்த அலர்ஜி நிறையா இருக்கிற இடமா இருக்கலாம். ஓகே. கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு அந்த மாதிரி காற்றுல அலர்ஜி ஓகே இருக்கலாம். ஸோ அலர்ஜிக் ட்ரை ஐ சொல்லுவோம். ஓகே. ஸோ அதில் அகைன் எரிச்சல் இந்த இதெல்லாம் இருக்கலாம். காமனாக வந்து லூப்ரிகேட்டிங் ட்ராப்ஸ் சொல்லுவோம். ஓகே. நம்ம டியர்ஸ் வர மாதிரியே வந்து ஆர்டிஃபிஷியல் லூப்ரிகேட்டிங் டியர்ஸ் அதை போட்டால் நல்ல அதுவே சரியாயிடும் டாக்டர். அண்ட் ஜில்லு ஒத்தடம் கொடுக்கலாம் அதுக்கு. ஓகே. கண் எரிச்சலுக்கோ இந்த கண் அரிப்புக்கோ அலர்ஜிக்கோ ஓகே சுடுதண்ணி ஒத்தடம் எப்படி கட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ இது கோல்டு கம்ப்ரஸஸ். ஓகே. ஜில்லு ஒத்தடம். ஓகே. கண்ணில் ரெண்டு கண்ணிலையும் மாற்றி இருக்கும்போது ஐஸ் கியூப்ஸ் கூட வைக்கலாங்களா டாக்டர்? ஏதாவது ஒரு சாஃப்ட் கிளாத்தில் ரேப் பண்ணி வைக்கலாம். ஓகே. இல்லை அதில் ஊற வச்சு பிழிஞ்சிட்டு ஒத்தட மாதிரி மாற்றி வைக்கலாம். வெரி நைஸ். அதுவும் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைக்கும். ஓகே டாக்டர், இப்போ முன்னாடியெல்லாம் வந்து நிலவை காட்டி சோறு ஊட்டின காலங்கள்லாம் போய் இப்போ குழந்தை கையில் செல்ஃபோன், அழுதாலும் செல்ஃபோன் கொடுத்துட்றாங்க, சாப்பிடலனாலும் செல்ஃபோன். இப்போ குழந்தைங்களே டிமாண்ட் பண்ணுறாங்க, சாப்பிட்றியான்னு கேட்டால் செல்ஃபோன் கூட சாப்பிட்றேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ஆபத்தா, அவங்களுடைய கண்களுக்கு ஆபத்தா? ஓகே. யா, அகெயின் செல்ஃபோன் நிறைய நேரம் பார்க்கும்போது இந்த ட்ரைனஸ், ஸ்ட்ரெயின் இதெல்லாம் வரலாம். அண்ட் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் கண்ணாடி பவரும் வரலாம். ஓகே. ஜென்ரலாக வந்து பிகர் அண்ட் ஃபார்தர் அவே ஸ்க்ரீன்ஸ். ஓகே. இப்போ ஒரு டிவியோ அதோ தள்ளி இருக்கும்போது இட் இஸ் அ பெட்டர் டெவில் தென் க்ளோசர் அண்ட் ஸ்மாலர் ஸ்க்ரீன்ஸ். ஓகே டாக்டர். ஸோ செல்ஃபோன் இருக்கிறது ஆபத்து தான். ஓகே. கண்ணை விட என்னை கேட்டால் எப்போவுமே நான் சொல்லுவேன் மூளைக்கு தான் ஆபத்து ஜாஸ்தி. கண் வழியாக அவங்களுக்கு அந்த மூளை வளர்ச்சி இருக்கும்போது அந்த பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ், ஓகே, சைக்கேட்ரிக் ப்ராப்ளம்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா அந்த செல்ஃபோன் என்ன இதுக்கோ நம்ம வேணுங்கிறதோ பார்க்கணுங்கிற மாதிரி அந்த இது வந்துடுது. ஓகே, அடிக்ஷன் வந்துடுது. ஓகே. பட் கண்ணுக்கும் ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் வரைக்கும் இருக்குது இந்த மாதிரி கண்ணாடி பவர் இந்த மாதிரி வரத்துக்கு. ஓகே டாக்டர், இப்போ நம்ம கேட்ராக்ட் பற்றியும் நாம் பேசணும் டாக்டர். நீங்கள் சொன்னீங்க சர்ஜரி பண்ணி அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம்னு சொல்லி. சில பேருக்கு 2 கண்லேயும் கேட்ராக்ட் வருதுங்க டாக்டர். அப்போ 2 கண்லேயும் சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் கேட்ராக்ட் பண்ணுறது நல்லதா, அல்லது ஒரு கண்ணு முடிச்சுட்டு அது அங்கே பார்வை தெளிவான பிறகு அவங்க க்யூரான பிறகு இன்னொரு கண்ணு பண்ணுறது நல்லதுங்களா டாக்டர்? ஓகே. ஸோ இது வந்து பைலேட்ரல் சைமல்டேனியஸ் கேட்ராக்ட் சர்ஜரி சொல்லுவோம். ஓகே டாக்டர். இந்த டெக்னிக்கல் டேர்ம் இந்த இதுக்கு. ஓகே டாக்டர். இந்தியாவில் ரொம்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல அதை. ஓகே. ஏன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் ஏதாவது அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் 1 லட்சத்தில் ஒருத்தருக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அது இட் இஸ் அட்வைசபிள் நாட் டு கோ ஃபார் பைலேட்ரல் ஒரு சேம் சிட்டிங். அட்லீஸ்ட் ஒரு 1 டே கேப்பில் பண்ணுறது வுட் பி பெட்டர். ஓகே. அன்லெஸ் இப்போ சில சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸ் ஜென்ரல் அனஸ்தீஷியா கொடுத்து நம்ம அவங்கள எடுக்கணுங்கும்போது ஹை ரிஸ்க் கேஸ்னால் 2 தடவை பண்ண முடியாதுங்கும்போது ரேராக வி ஹேவ் டு டேக் அடிஷ்னல் ப்ரிகாஷன்ஸ் அண்ட் டூ பைலேட்ரலி டுகெதர். ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ உங்களோட இன்டர்வியூ பார்த்து நிறைய பொதுமக்கள் நம்ம வாட்ஸ்அப்பில் கொஷின்ஸ் அனுப்பிட்டுருக்காங்க. அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. பட் நான் சில கொஷின்ஸ் மட்டும் கேட்குறேன். தஞ்சாவூர்லேருந்து விக்னேஷ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, வலது கண்ணின் கீழ்ப்பகுதியில் அடிக்கடி துடிக்கிறது, என்ன பிரச்சனையாக இருக்கும் டாக்டர் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ
கண்ணு துடிக்கிறது லிட் ட்விச்சிங் சொல்லுவோம். ஓகே டாக்டர். ஸோ ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், டயர்ட்னஸாக இருக்கலாம், உடம்புல உப்புச்சத்து எலக்ட்ரோலைட்ஸ் ஆர் டீஹைட்ரேஷன். ஓகே. தண்ணி சத்து உப்பு சத்து கம்மியாக இருந்தால் கூட துடிக்கலாம். ஓகே டாக்டர். தூக்கம் கம்மியாக இருந்தால் துடிக்கலாம். ஓகே. அண்ட் இதை தாண்டி கண்ணாடி பவர் தேவைப்பட்டாலும் துடிக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ நல்ல என்னென்னா ஐ தனியாக இருக்கிறதுல ஐ இஸ் பார்ட் ஆஃப் த பாடி. ஓகே. ஸோ டயத்துக்கு தூங்குறது, டயத்துக்கு சாப்பிட்றது அதெல்லாம் வந்து ஐலையும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே. ஓவராலாக அதெல்லாம் பார்த்துக்கிட்டாலே அது கிளியர் ஆகிடும். அண்ட் மேக்ஸிமம் லூப்ரிகேட்டிங் ட்ராப் சம்டைம்ஸ் போடும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே டாக்டர். கண்ணு துடிக்கிறதுக்கு இந்த ஜில்லு ஓத்தடமும் ஹெல்ப் பண்ணும் சம்டைம்ஸ். ஓகே. ஓகே. ஓகே டாக்டர், இப்போ அடுத்தது வந்து தூத்துக்குடியிலேருந்து திரு கண்ணன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, தன்னுடைய மகளுக்காக கேட்குறாரு. எனது 8 வயது மகளுக்கு பார்வைக்காக கண்ணாடி அணிந்தும் இரவானால் இடது கண் மட்டும் அடிக்கடி சிவந்து வீங்கி விடுகிறது அப்படின்னு சொல்கிறார். ஸோ கண்ணாடிங்கிறது விஷனுக்காக நம்ம போடுறது தான். ஓகே. ரெட்னஸ் வர்றது வந்து வேறு சில அலர்ஜிக் காசஸ் இருக்கலாம். ஓகே டாக்டர். கண் அலர்ஜி 8 வயசுனா அந்த 12-13 வயசு வரைக்கும் குழந்தைங்க தே ஆர் வெரி ப்ரோன் ஃபார் அலர்ஜி. ஓகே. ஸோ அதுக்கு உண்டான ட்ராப்ஸோ ட்ரீட்மெண்ட்டோ அது தனியாக நம்ம அணுகணும். ஓகே. கண்ணாடி வந்து நம்ம ஆட்டோ கூலிங் கிளாஸ் சொல்லுவோம், வெயிலுக்கு போகும்போது கூலிங் கிளாஸ் மாதிரி ஆறுது, அது ஓரளவுக்கு அந்த அலர்ஜிக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே டாக்டர். அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் தனியாக அவங்க பார்க்குறது பெட்டர். ஓகே டாக்டர், இப்போ நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு நாம் வந்துட்டோம். கண்களை சிறப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னா சிறியவர்களுக்கு, நடுத்தர வயதினருக்கு, முதியவர்களுக்கு உங்களுடைய டிப்ஸ் என்ன? எதெல்லாம் செஞ்சால் அவங்க கண் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது? ஓகே. ஸோ சில்ட்ரனுக்கு வந்து ஹைஜீன், பர்சனல் ஹைஜீன் எம்ஃபசைஸ் பண்ணுவோம். அண்ட் பர்சனல் ஹைஜீன் மாதிரி விஷுவல் ஹைஜீன் சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் டிம் லைட்டில் படிக்காமல் இருக்கிறது, அண்ட் ரொம்ப நேரம் தொடர்ந்து படிக்கிறது, கொஞ்சம் பிரேக்ஸ் எடுத்துக்கிறது, ஒரு ½ அன் ஹவர் ஆச்சுன்னா ஒரு வானத்தையோ தூரக்க இருக்கிறதையோ இல்லை கண்ணை மூடிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் டு த கவுண்ட் ஆஃப் 10 செகண்ட்ஸ் இருக்கிறது, இந்த விஷுவல் ஹைஜீன் சொல்லுவோம். ரொம்ப பக்கத்தில் வச்சு படிக்காமல் இருக்கிறது இந்த இது. அண்ட் மிடில் ஏஜ் பீப்புளுக்கு சன்கிளாஸஸ் அண்ட் ப்ரொடெக்டிவ் ஐவேர். இப்போ அந்த வெல்டிங் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கவங்களுக்கு கம்பல்சரியாக ப்ரொடெக்டிவ் ஐவேர். டிராஃபிக் போலீஸ்மேன் அவங்களாம் வந்து கம்பல்சரியாக சன்கிளாஸஸ் போட்டுக்கிறது இந்த ரெட்டினல் ப்ராப்ளம்ஸும் சரி, கேட்ராக்ட் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணலாம். ஓகே. அண்ட் வயதானவங்களுக்கு ஜென்ரல் செக்கப்ஸ், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் கண்ட்ரோலாக இருக்கான்னு ரெகுலராக பார்த்துட்டு இருந்தால் இதனால் வரக்கூடிய கண் ப்ராப்ளம்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஓகே. அண்ட் ஹெல்த்தி டயட், போதுமான ஊட்டச்சத்துள்ள டயட். யூஸ்வலாக விட்டமின் ஏ ரிச் ஃபுட்ஸ் வந்து yellow to orange கலர் ஃபுட்ஸு. ஓகே. பழங்களோ காய்கறியோ இது எல்லாத்துலேயுமே இருக்கும். ஓகே டாக்டர். அண்ட் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு ரிச் டயட். ஃபிஷ், எக்ஸ் எல்லாமே நியூட்ரிஷியஸ் டயட் ஹெல்ப்ஸ் நாட் ஒன்லி த பாடி பட் ஐஸ் ஆல்சோ. ஓகே. அண்ட் ஏர்லி செக்கப், குழந்தை பிறந்த ஒரு 3 வயசுக்குள்ளே கம்பல்சரியாக ஒரு ஐ செக்கப் ரொட்டீனாகவே எல்லோரும் போயிட்டிங்கன்னா நிறையா சைல்ட்ஹுட் ப்ராப்ளம்ஸ் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஓகே டாக்டர். ப்ராம்ப்டாக அந்தந்த செக்கப் அப்புறம் 2-3 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ரெகுலராக போயிட்டுருக்கணும். அண்ட் 35-40லேருந்தே வந்து ஐ ப்ரெஷர் ரிலேட்டட் திங்ஸ்லாம் வரலாம். ஸோ ரெகுலர் ப்ராம்ப்ட் செக்கப்ஸ் அண்ட் இந்த இது மட்டும் பார்த்துக்கிட்டா ஷுட் பி ஃபைன். ஓகே. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கான்னு பார்க்கணும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் எனி கிளாக்கோமா, ஐ ப்ரெஷர் வியாதி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்செண்ட்டாக பார்த்துட்டு எர்லியாகவே அதெல்லாம் டிடெக்ட் பண்ணிட்டோன்னா அது ப்ராக்ரஸ் ஆகாமல் அதை அப்படியே தடுக்கலாம் நம்ம. ஓகே. குளாக்கோமானா என்னங்க டாக்டர்? அது டேஞ்சரஸ் ஆகுது. நீங்கள் இந்த பிளட் ப்ரெஷர் சம்மந்தமாக சொன்னீங்க. ஐ ப்ரெஷர். ஓகே. ஐ ஸோ ஐ ப்ரெஷருக்கும் பிளட் ப்ரெஷருக்கும் டைரக்ட் கனெக்ஷன் கிடையாது. ஓகே. அதுவும் வந்து ஒரு இண்டிபெண்ட் டிசீஸ். ஓகே. கண்ணை பொறுத்தளவில் அது இந்த கண்ணு கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆக்சுவலாக இந்த இதுக்கு கரெக்டாக பொருந்தும். ஓகே. ஒன்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சின்னு சொன்னால் அந்த உண்டான டேமேஜை சரி பண்ணுறதுக்கான வைத்தியம் எங்கேயுமே இல்லை உலகத்தில் இன்னும். ஓகே. அந்த பிரெயினோட அப்படியே டைரக்ட் எக்ஸ்டென்ஷன் தான் ஆப்டிக் நர்வ். ஓகே. ஸோ அந்த கிளாக்கோமாங்கிறது குறிப்பிட்ட ப்ரெஷரை தாண்டி ப்ரெஷர் இருக்கும்போதோ இல்லை கண்ணுக்கு வர ரத்த ஓட்டத்தில் ஒரு தட்டுப்பாடு இருந்தாலும், ஓகே, ஸ்மோக்கர்ஸோ அந்த மாதிரி டயபெட்டிக் ஒரு சில பேருக்கு காம்ப்ரமைஸ்டு பிளட் ஃப்ளோ இருக்கும்போது ஓகே, ஐ ப்ரெஷர் நார்மலாக இருந்தால் கூட அவங்களுக்கு கிளாக்கோமா வரலாம். ஓகே. ஸோ ரெகுலர் ஸ்க்ரீனிங் மூலமாக இந்த எர்லியஸ்ட் ஸ்டேஜஸில் நம்ம ட்ராப்ஸ் மூலமாக ட்ரீட்மெண்ட் இன்ஸ்டியூட் பண்ணும்போது அவங்க விஷனை சேவ் பண்ணிடலாம். ஓகே டாக்டர், உங்களோட பிஸியான ஷெடியூலில் நீங்கள் தந்தி டிவி வந்து ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு விஷன்னா என்ன, கண் பார்வை எதன் மூலமாக வருகிறது, ஐலிட்டில் கட்டி வந்தால் என்ன செய்யணும், வராமல் இருக்க என்ன செய்யணும்,
கேட்டராக்ட்னா என்ன, இது சுகர் பேஷண்ட்ஸுக்கு இதை வந்து எப்படி ஒரு சவாலாக அமைகிறது, அதே நேரத்தில் கேட்டராக்ட் ஆரம்ப கட்டத்திலே கண்டறிஞ்சால் இது எவ்வளோ சீக்கிரமாக நம்ம குணப்படுத்த முடியும், இதுவே நம்ம முத்த விட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன ரெமெடி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் கேட்ராக்ட் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு அந்த லைட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி 3 லைட் 4 லைட் மாதிரி தெரியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னீங்க. செல்ஃபோன் குழந்தைகளுக்கு எவ்வளவு ஆபத்தானது அப்படின்னு சொன்னீங்க. அதாவது ஐனுடைய ஹெல்த் மட்டும் பாதிக்காமல் சைக்காலஜிக்கலாக குழந்தைங்களை வந்து அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னீங்க. நம்ம பொதுமக்கள் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அத்தனை கேள்விக்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. உங்களுடைய விளக்கங்கள் வந்து அறிவியல் பூர்வமாக ரொம்ப தெளிவாக அமைஞ்சது, பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி. நீங்கள் உங்களுடைய பிஸியான ஷெடியூலில் தந்தி டிவி வந்ததற்கு, உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தகவல்களுக்கும் மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ. தேங்க்யூ. கண் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் யஷ்வந்த் ஆர் ராஜகோபால் அவர்கள் மிக தெளிவான தகவல்கள் உங்களுக்கு தெரிவித்தார். இதே போல டாக்டர் டைம் நிகழ்ச்சியில் அடுத்த சனி மற்றும் ஞாயிறு மாலை 4:30 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.